அதுக்கு மேலே அந்த ஆடியோ கேட்டுருங்க. இந்த ஆடியோ போடுறேன். இதுக்கும் வந்து காப்பிரைட் வருமா இல்லையாலாம் தெரியல எனக்கு. டேய் யார் சிஸ்டர் மாமா அதுவும் பார்த்து அதுக்கு ஜோக் காமிச்சிருக்குது பட. இப்போ நீங்கள் இமிடேட் பண்ணுறவங்களா இருந்தால் சரி, மிமிக்ரி பண்ணுறவங்களா சரி, அந்த ஆக்டிங் பண்ணுறதுலாம் சரி, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சரி, இங்கே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டப் எப்படி பண்ணுறோன்ட்டு லைவாக பண்ண போகிறோம். எது பண்ணாலுமே வந்து ஒருத்தவங்களை பார்க்குறீங்கன்னா அதை ஒரு சில மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்து பட் நம்ம மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு சொல்லி எந்த குத்தமும் இல்லை. அது ரெக்கார்ட் பண்ண ஆடியோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஆகல. அரு மசு பண்ணுங்க, அரு மசம் பொண்ணுன்றாரு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களா, அவங்க எதாவது பேசியிருப்பாங்களா, அதை கூட நம்ம டப் பண்ணலாம். என்னென்ன டப்பிங் பண்ணலாம். டப்பிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தடங்களாகும். எனக்கு அது ஏகப்பட்டது ஆகிட்டு இருக்கும். அதனால வந்து வீடியோ டப் பண்ணலாம். ஓகே, ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நம்ம டப்பிங் பைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆக போகுது. அப்லோட் ஆயிடுச்சு. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள். இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ நாள் வந்து நம்ம கேப் விட்டோம் அப்படின்னா வந்து சொல்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து கண்டென்ட்குள்ளே போயிடலாம். அதாவது இன்றைக்கி என்ன நம்ம டப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பட்டா பரம்பரையிலேருந்து வந்து ஒரு சின்ன கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து இப்போது டப்பிங் பண்ண போகிறோம். என்ன இது, நம்ம டப்பிங் வந்து எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஷார்ட்ஸாக வந்து மேலே ஒரு வீடியோவோட கீழே வந்து நான் வந்து பேசிகிட்டு இருப்பேன். அப்படி தான் வந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல் வந்து டப்பிங் வந்து ஷார்ட்ஸில் தான் வந்திருக்கோம். முதல் டைம் வந்து நம்ம ஒரு லென்த் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா ஸ்பார்க் வந்துச்சு. என்னோட 7ஆம் அறிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பார்க் வந்து பிளிங் பிளிங் பிளிங்னு பிளிங்க் ஆச்சு. சரி ஓகே, கலதா போட்டு விடுமே அப்படின்னு சொல்லி ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒரு லென்த் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னாக இருக்குமான்னு தெரியல, உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுமான்னு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே என்டர்டைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி நீங்கள் நம்புங்க. நம்புவீங்களா? நம்மளதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அது நம்பிட்டேன். நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல? வாங்க. ஓகே, நம்ம ஏன் வந்து நம்ம ஷார்ட்ஸ் இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு அது ஒரு ரீசன். அப்படியே நம்ம டப் பண்ணிட்டு லைவாக டப் பண்ணிட்டு அப்படின்னு பேசலாம் நம்ம. ஓகேவா? இன்னைக்கு எதாவது சொன்ன மாதிரி சார்பட்டா பரம்பரை எடுத்து வச்சிருக்கிறோம். டப்பிங்குள்ளே போகலாம், சும்மா ட்ரை பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து என்ன வீடியோ டப் பண்ண போகிறோமோ அந்த வீடியோ டக்குன்னு தூக்கிக்குள்ளே போட்டுருவோம். ஓகே, எடுத்து போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடியோவை கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஊற்றி கேட்போம். ஓகே, நார்மலாக வந்து நம்ம எது பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஞ்சம் லிசனிங் இருக்கணுங்க. ஓகேவா? நம்ம வந்து ஒரு விஷயத்தை கவனிச்சா தான் அதை வந்து நம்மள இமிடியேட்டோ இல்லைனா ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஓகே, நீங்கள் இமிடியேட் பண்ணுறவங்களா இருந்தால் சரி, மிமிக்ரி பண்ணுறவங்களா சரி, ஆக்டிங் பண்ணுறதுலாம் சரி, இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சரி, எது பண்ணாலுமே வந்து ஒருத்தவங்களை பார்க்குறீங்கன்னா அதை ஒரு சில மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருத்தவங்க பார்த்து சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஆகி தான் அதுலேருந்து ஒரு ட்ராக் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, நான் அப்படி தாங்க, மற்றவங்க எப்படி தெரியல, நான் அப்படி தான். ஏன்னா யூடியூப்ல பார்த்து ஏகப்பட்ட கிரியேட்டர் இருக்காங்க, ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கு, இன்ஸ்டால ஏகப்பட்ட இது மாதிரி ஏகப்பட்ட சோஷியல் மீடியால ஏகப்பட்ட பேர். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. ஏதோ ஒன்று பண்றாங்க வச்சுக்கோங்களேன், நல்லா பண்றாங்க. ஓகேவா? நம்ம ஏதோ ஒன்று வளருவோம், அதெல்லாம் நல்லா கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 1:54 டைம், மார்னிங் இல்லை நைட்டு. அதனால் வந்து ரொம்ப கத்தியும் பேச முடியாது, அடிக்கடிக்கு வளரும் வாய். ஏன்னா தூக்கத்தில் இருக்கும்ல, மார்னிங்கே என் வாய் வந்து அங்கங்கே வளரும். நைட் டைமில் வந்து சொல்லவே தேவையில்லை. ஓகேங்க, நம்ம வெட்டியா வீணா பேசாமல் வீடியோவை டப் பண்ணலாம். ஓகே, அதுக்கு மேலே அந்த ஆடியோ கேட்டுருங்க. இந்த ஆடியோ போடுறேன். இதுக்கும் வந்து காப்பிரைட் வருமா இல்லையாலாம் தெரியல எனக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே நம்ம இதில் வந்து ஏன் வந்து வீடியோஸ் வரலன்னு யாரும் கேட்கல, நான் தான் சொல்கிறேன். பட் வரணும்னு தான் ஆசை, எனக்கும் போகணுன்னு தான் ஆசை. ஏன் வந்து நான் போட மாட்டேன், ஏன் வந்து வீடியோ வர மாட்டேங்குதுன்னா, நடுவில் வந்து காலகட்டத்தில் வந்து நல்லாவே போயிட்டு இருந்துச்சுங்க. நம்ம இதில் வந்து எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 வியூஸ் ஷார்ட்ஸில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. 20,000 வியூஸ் வந்துச்சுங்க. நம்மளுக்கு ஒரு ஷார்ட்ஸில் வந்து 20,000 வியூஸ் வந்துச்சு, வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுங்க. அதெல்லாம் போக சரி ஓகே நம்ம கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். போகும்போது தான் தப்புன்னு ஒரு அடிச்சிடுவாங்க. அது வந்து அப்படி வரக்கூடாது தான். ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் ஆனோடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஐயோ இப்போ தான் நல்லா போயிட்டு இருக்குது, அது கூடயும் காப்பிரைட்டை கொடுத்துதாங்க அப்படின்னு ஒரு மாதிரி தோணுதா. பட் நம்ம மேலே தப்பு, அவங்க மேலே தப்பு சொல்லி எந்த குத்தமும் இல்லை. ஏன்னா அது ரூல்ஸில் அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. பட் நம்ம வந்து ஒரு ட்ரைனிங்காக, நம்ம ஒரு மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக இந்த மாதிரியும் ஒரு இது இருக்குது அப்படின்னு நிறைய பேர் டப்பிங் தெரியும். பட் அது எப்படிலாம் ஒரு சிலவங்க தெரியாமல் இருக்கலாம். எனக்கும் ஒன்றும் தெரியாது. கற்றுக்கிறது தானே எல்லாமே. அது நம்ம கற்றுக்கிட்டு வேற யார் டப்பிங் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி சினிமாவில் இருக்கிறவங்க தான்
ஒரு ஆக்சுவலாக டப் பண்ணோம்னா ஒரு வீடியோ தேவை நம்மளுக்கு, ஓகேவா? ஒரு வீடியோ அது சினிமாவில் இருந்து போனால் இன்னும் கொஞ்சம் இல்லை இப்போ பார்ப்பாங்க, நம்ம பண்ணுறதே டப்பிங் பண்ணால் அது வந்து யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன இதுதான். அதனால போட்டோம், காப்பிரைட் கொடுத்தாங்க, ஒரு மாதிரி இதாகிடுச்சு. சரி ஓகே, இந்த தான் வந்து நம்ம வந்து நம்மளோட ஃபேஸே வச்சு நம்ம பண்ணுவோம். ராவா இப்போ நம்ம டப் பண்ணுறோம், டப் பண்ணுறதை அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறோம் லைவாக. இப்போ நம்ம டப்பிங் போயிட்டு லைவாக பண்ண போகிறோம், அதாவது அப்படியே உங்களுக்கு வந்து காட்ட போகிறோம். இது எங்கே அப்லோட் ஆகும், ஏன் இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸில் போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போட மாட்டேன், ஏன்னா காப்பிரைட் கொடுத்துட்றாங்க. அதனால என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதே ஐடியில் இன்ஸ்டாகிராம் ஒரு பேஜ் இருக்குது நம்மளுக்கு, டப்பிங் பைலட் அப்படின்னு சொல்லி. நான் எங்கேயாவது ஒன்று போடுறேன், ஓகே, நம்ம ஐடியா வந்து இங்கே போடுறேன். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து இங்கே டப் பண்ணுறது எல்லாமே அதில் வந்துட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டப் எப்படி பண்ணுறோன்ட்டு லைவாக பண்ண போகிறோம். அடுத்த வீடியோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், நெக்ஸ்ட் என்ன வீடியோ, எந்த படத்தோட டப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். போக போக நிறைய அப்டேட்ஸ் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அது நீங்களே கெஸ் பண்ணுறீங்களா பார்ப்போம், இல்லைனா நானே சொல்கிறேன் அது என்ன பண்ணலான்ட்டு, ஓகேவா? நடுவில் சம்மந்தமே எல்லாமே பேசுவேன், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஓகே, இந்த ஆடியோ நீங்கள் வந்து கேட்டுருங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு கேளுங்க. ஏய், நான் ரங்கவாதி சிசினா கேக்குறேன். என்கிட்ட ஸ்பேரிங் போட்டு ஜெயிச்சிட்டு பார்க்கலாம். யார் சிசியா? மாமா, அது பாத்தியா இது ஜோக்கர் நீ. ஏய், ஐயா, கிட்ட யாரா? க்ளோஸ்ல பாருங்க. ஏய், போடா. உடனே போய் வரடா. அப்படியே ஓடு. ஏய், போடா. போடா. ஓகே, இது வந்து இதுக்கே காப்பிரைட் வருமா தெரியல இந்த மியூசிக்கு. இப்போ வந்து நமக்கு எதை வந்து டாபிக் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அந்த ஹீரோ கிடையாது, அதாவது வந்து ஹீரோ கேரக்டர் நம்ம டப்பிங் பண்ண போகிறது இல்லை. அவங்க மாமா கேரக்டர், சித்தப்பா கேரக்டர் இருக்கும், அதுக்கும் நம்ம டப்பிங் பண்ண போகிறது இல்லை. யார் டப்பிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னொருத்தர் இந்த பாக்ஸிங் ஒத்த கையில் சண்டை போடுறேன்னு சொன்னார்ல, அவர் பேர் வந்து, ஒரு பேர் என்னது, ஒரே நிமிஷம் கூகுளில் கேட்டு வந்துடுறேன். Hey Google. சந்தோஷ் பிரதாப். ஓகேங்க, சந்தோஷ் பிரதாப் வந்து டப் பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு. வாங்க டப் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த ஆடியோ வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓகே, இப்போ வந்து இதை இன்னும் வந்து எது வரைக்கும் பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தமாக நம்ம பண்ண அவசியமே கிடையாது. சாரி, மொத்தமாக நம்ம இதை வந்து டப் பண்ணோன்னு அவசியமே கிடையாது. நம்ம வந்து கட் பண்ணியும் பண்ணலாம், மொத்தமாகவும் பண்ணலாம். நான் ஏன் இப்போ மொத்தமாக பண்ணல அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இந்த ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வேறு, இப்போ யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து வேறு. இது வந்து அது எப்படி அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுறது எனக்கு தெரியல, பட் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம ப்ளே பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அது இதுவே ஆகுது, அது கரெக்டாக என்ன சிங்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண சாஃப்ட்வேர் வந்து சூப்பராக இருக்கும், அதுக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு. நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக தடங்களாகும். எனக்கு அது ஏகப்பட்டது ஆகிட்டு இருக்கும். அதனால் வந்து அந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் இப்போ வேறு சாஃப்ட்வேர் பண்ணுறேன், அதனால் வந்து கொஞ்சம் நான் கட் பண்ணி தான் பண்ண போகிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கும் வந்து கட் பண்ணி போகிறது ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் அந்த ஈஸியாக இருக்கும், எல்லாருக்குமே அதை ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி போகிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு, அதனால் வந்து கட் பண்ணி போயிடும். அதாவது நான் ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு வளவளன்னு பேசிகிட்டு இருப்பேன், ஓகேவா? எப்படி எடிட்டில் கட் பண்ணி தூக்கிடுவேன், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன். இப்போ நான் பாஸ் பண்ணிட்டு நான் லேட்டாக தான் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன டைலாக் பேசுகிறோமோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. ரங்கவாதி சிசினா கேக்குறேன். என்கிட்ட ஸ்பேரிங் போட்டு ஜெயிச்சிட்டு பார்க்கலாம். யார் சிசியா? மாமா, அது பாத்தியா இது ஜோக்கர் நீ. ஏய், யார் சிசியா? மாமா, அது பத்தியா இதுக்கு ஜோக் அனுப்பிச்சிருக்குது, இதான் டைலாக், ஓகேவா? இது வந்து நம்ம நார்மலாக சொல்லுவோம், என்னது யார் சிசியா அப்படின்னு பேசுவோம், நார்மலாக பேசுவோம். இது நம்ம அவங்க வந்து அந்த படத்தில் என்ன மாதிரி ஸ்லாங் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சென்னை ஸ்லாங். அந்த ஸ்லாங்ஸை வந்து நம்ம இப்போ எடுக்க போகிறோம், ஓகேவா? இப்போ நான் பேசுறது நார்மலாக இருக்கும், நீங்களும் அப்படி தான் பேசுவீங்க. இப்போ சென்னை ஸ்லாங் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியான மெத்தட் தாங்க. என்னதே என்ன நினச்சினே இருக்கிறேன் நீ, நானும் பார்த்துனே இருக்கிறேன். இதுதான் வந்து படத்தில் காட்ட சென்னை ஸ்லாங். நேரில் இப்படி தான் இருக்கும், ஒரு சில முக்கால்வாசி நேரில் இப்படி தான் இருக்கும், படத்துலும் கிடையாது. நேரில் இருக்கிறது தான் படத்தில் காட்டுவாங்க, இப்படி தான் பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் இப்படி தான் பேசுகிறாங்க பசங்க. ஆனால் வந்து டீசெண்டாக பேசுகிற பசங்க இருக்காங்க. நான் எப்படி டீசெண்டாக பேசியிருக்கேன், ஏன்னா என்னால் அப்படியும் பேச முடியும், இப்படியும் பேச முடியும். ஓவராக போவோம். அதெல்லாம் வந்து கட்டு தான் எழுதி தூக்கிடுவேன். நான் எடிட் பண்ண போகிறது நான் தான். எடிட் பண்ண போகிறது நான் தான். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து நம்ப வச்சிருக்காங்க. டயலாக் ரெடி, ஓடு டப்பிங்க. ஒன்ஸ் டயலாக் கேக்குறேன், பேசி மறந்து போறேன். சிசினா கேக்குறேன். என்கிட்ட ஸ்பேரிங் போட்டு ஜெயிச்சிட்டு பார்க்கலாம். யார் சிசியா? மாமா, அது பாத்தியா இது ஜோக்கர் நீ. ரெடி, என்னது யார் சிசியா? மாமா, அது பத்தி அதுக்கு ஜோக் காமிச்சிருக்குது, போட.
ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணோம். அது ரெக்கார்ட் பண்ண ஆடியோ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகல. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸில் வந்து ஆன் பண்ணவே இல்லைங்க. இன்டர்ஃபேஸ் ஆன் பண்ண தானே ஒர்க் ஆகும். அடிக்கடி அப்படி தான் ஏதாவது மறந்துடுவேன். என்னடா இது நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆடியோ கார்டுன்னு பார்த்தேன், ஆனால் வந்து ரெக்கார்டு வந்து ஆகலை. இன்டர்ஃபேஸ் ஆன் பண்ணிட்டேன், ரெக்கார்ட் ஆகும். வாங்க டைலாக் கொடுப்போம். அதாவது நம்ம ஒரு டைலாக் பக்காவாக பேசியிருப்போம், ஓகேவா? அப்போதான் கோளாறு ஆகும். நான் சொன்னல, அது எப்பவுமே நடக்கிறது தாங்க. நம்ம வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த நல்ல காரியம் பண்ணாலுமே அது ஏதாவது தடங்கள் நடந்துதான் இருக்கும். இதுவும் கடந்து போகும். ரெடி போலாம். ஒன்ஸ் மோர். டேய் போட. இது வரைக்கும் நம்ம டப்பிங் பண்ண போறோம். இப்போ போலாமா? ரெடியா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். டேய் யார் சிஸ்டா மாமா அது போத்தே இதுக்கு ஜோக் காமிச்சுக்கு. டேய் போட. ஓகே, நம்ம பேசினதை கேட்டு பார்க்க போறோம். ஓகே, யார் சிஸ்டர் மாமா அது போத்தே இதுக்கு ஜோக் காமிச்சுக்கு. டேய் போட. ரொம்ப ஸ்பீடா பேசுறோம், ஓகே? இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா பேசலாம். அதனால இதை டெலிட். அந்த நிறுத்தி நிதானமா வச்சுட்டாங்க. நெதே அப்படி நிறுத்தி நிதானமா. நெதே யார் சிஸ்யா மாமா அது போத்தே இதுக்கு ஜோக் காமிச்சுக்குது. டேய் போட. இவ்வளோதான். இது பேசினா போதும், ஓகேவா? அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியங்க. நம்ம ஆக்டிங்காக இருந்தாலும் சரி, டப்பிங்காக இருந்தாலும் சரி, அப்சர்வேஷன் இஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு அவர் லைஃப்னு கூட சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே அப்சர்வேஷன் தாங்க. ஒன்றுமே அப்சர்வேஷன் இல்லாமல் பண்ண முடியாதுங்க. அப்சர்வ் பண்ணுங்க. ஆமாம், அப்சர்வ் பண்ணணும். என்னது யார் சிஸ்யா மாமா அது பார்த்தே அதுக்கு ஜோக் காமிச்சுனுக்குது. டேய் போட. ஓகே, கேட்டு பார்ப்போம். என்னது யார் சிஸ்யா மாமா அது பார்த்தே அதுக்கு ஜோக் காமிச்சுனுக்குது. டேய் போட. பக்கா. நெக்ஸ்ட் நம்ம என்ன டைலாக் பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதுல யார் ஆடுவா க்ளோஸுக்குள்ள போட. ஓகே, இது கண்டுபிடிச்சாச்சு. ஐயா இதுல யார் ஆடுவா க்ளோஸுக்குள்ள போட தெரியாது. க்ளோஸுக்குள்ள போட தெரியாது. ஐயா இதுக்குள்ள ஓகே, என்ன டைலாக்னா, ஐயா இதுக்குள்ள யார் ஆடுவா க்ளவுஸு கூட சரியா போட தெரியாது. அவ்வளோதான், ஓகேவா? இதான் டைலாக்கு. போயிடலாமா? ஒன்ஸ் மோர். ஐயா இதுல யார் ஆடுவா க்ளோஸுக்குள்ள போட தெரியாது. ரெடி? ரெண்டாவது வாய்ஸை டப் பண்ண போறோம். அதாவது ரெண்டாவது டைலாக்கை டப் பண்ண போறோம், ஓகேவா? ஐயா இதுக்கெல்லாம் சாரி. அதாவது வாழ்க்கையில் வந்து ஒரு சில அடி விழதான் செய்யும். நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து யாரும் கண்டுக்காதீங்க. டப் பண்ணும்போது இப்படி தான் வாய் கொஞ்சம் வளரும் ஏதோ ஒண்ணுங்க. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அது வாய் ரோல் ஆகும்ல, ரோலிங் ஆக்ஷன். ஓகே, அதாவது கொஞ்சம் வாய் வந்து வளருதுங்க. எனக்கு வந்து மார்னிங் பேசினாலே வந்து வளரும். நைட்டு 2 மணி ஆக போகுது. இந்த டைப்ல பேசிட்டா வளராபா என்ன படம். ஓகே, வளரும். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எஸ்ஐ சார். ஓகே, இப்போ நான் பேசின பேச்சுக்கு எல்லாம் மறந்துட்டேன். டைலாக்க ஒன்ஸ் மோர் கேட்போம். ஐயா இதுல யார் ஆடுவா க்ளோஸுக்குள்ள போட தெரியாது. இதுக்கெல்லாம் யார் ஆடுவா? ஓகே. அவங்க வந்து இதுக்கு இதெல்லாம் என்ன அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க. அந்த ஃபீலை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம், ஓகேவா? நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட நார்மலாக ஜாலியாக பேசிக்கிட்டு இதை வந்து டப் பண்ணுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. இப்பயும் போர் அடிக்குதான்னு தெரியல, பட் போர் அடிச்சா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, தப்பு இல்லை. ஏன்னா ஏதோ ஒரு தலையெழுத்து நம்ம வீடியோ பார்க்க வந்துட்டீங்க, பட் அதுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். போர் அடிக்காமல் இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எனக்கும் ஆசை. போர் அடிக்கக்கூடாது, ஓகேவா? ஓகே, டப்பிங் ஸ்டார்ட் 3 2 1. ஐயா இதுக்கெல்லாம் ஏன் சண்டை போடுவா க்ளவுஸ் கூட போட தெரியாது. போட வராது, ஓகேவா? கேட்போம் நம்ம பேசுறது எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்தால் வச்சு போன தூக்கி போட்டுருவோம். ஐயா இதுக்கெல்லாம் ஏன் சண்டை போடுவா க்ளவுஸ் கூட போட தெரியாது. போடா அங்கன்னா அங்கே வேற ஏதோ பேசியிருக்காங்க, பட் ஆனால் ரொம்ப லோ பண்ணியிருக்காங்க. நம்ம போடான்னு சேர்த்துக்கலாம். அங்கே லிப் மூமெண்ட் இருக்குது. போடான்னு போடலாம், போடாமையும் இருக்கலாம். போடான்னு சொல்லலாம், போடாமலும் இருக்கலாம். எதுவும் ட்ரை பண்ணுவோம், ஓகேவா? அப்போனா என்ன பண்ணணும், நம்ம ஆடியோன்னு கேட்கணும். ஐயா இதுல யார் ஆடுவா க்ளோஸுக்குள்ள போட தெரியாது. இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. இது உன் கண்ணல பயந்த பாத்துட்டேன். ஐயா இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா? ரெடி? ஐயா இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. இது செக் பண்ணுவோம். ஐயா இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. இன்னும் கொஞ்சம் லோக்கலாக பேசலாமா? ஐயா இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. இன்னும் கொஞ்சம் லோக்கலாக பேசுவோம், ஓகே?
ஐயா இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா? க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது இது. ஓகே நினைக்கிறேன், பார்ப்போம். ஐயா இதுக்கிட்டலாம் யார் ஆடுவா? க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. ஓகே, படத்தில் நம்ம தான் பேசியிருக்கோம். இதை நீங்கள் எங்கே பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் இது வரும், ஓகேவா? அதனால் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி நீங்கள் டப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ப்ராஜெக்ட் ஃபைலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. டப்பிங் இல்லை, எடிட்டிங் பண்ணாலும் சரி, சவுண்ட் மிக்ஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் சாஃப்ட்வேரில் எந்த இதில் நுழைஞ்சாலும் சரிங்க, இந்த சேவ் பண்ணுற பட்டன் மட்டும் மறந்துடாதீங்க. கண்ட்ரோல் எஸ்ஸுங்க, இதை வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைங்க அந்த சேவால் வந்து நான் கதையில் அந்த நிறைய வீடியோஸ் போட தான் போகிறோம். ஒன்று ஒரு கதையில் சொல்கிறேன், ஓகேவா? எல்லாத்தையும் ஒரே இதில் சொல்லிட்டா வந்து எனக்கு கண்டென்ட் இருக்காது. ஓகே, இப்போ இதை சேவ் பண்ணோம். சார்பாட் சார்னு போட்டுக்கலாம், ஓகேவா? எங்கடா கீபோர்டு சார் சார், அது எஸ்ஐஆர் சாருங்க, இது சார்பட்டா சார்னு போட்டு நம்ம சேவ் பண்ணிப்போம். எப்பவுமே வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலில் வந்து அந்த பேர் தெரியும், உருப்படியாக சார்பட்டா பரம்பரை தெரியும். பட் ஆனால் வந்து அந்த ஃபுல் பேர் போட்டு சேவ் பண்ண மாட்டேன், ஷார்ட்டாக பண்ணுவேன். ஆனால் அப்படி பண்ணக்கூட தப்பு, எனக்கு அப்படி தான் வருது. என்ன பண்ணுறது? கரெக்டாக ஒரு ப்ராஜெக்ட் அலைன்மெண்ட் பண்ணி அது பக்காவாக தரமாக பண்ணணும். எனக்கும் ஆசை தான் அது மாதிரிலாம் பண்ணிட்டு. பட் ஆனால் வந்து என் மூளை வந்து அதெல்லாம் பண்ணாது. என் மூளை அது பண்ணவே பண்ணாது. ஓகேங்க, இப்போ நெக்ஸ்ட் வாய்ஸ், நெக்ஸ்ட் டைலாக் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஓகே, டைலாக் என்னன்னா, ஏய் போடுறேன், ஒரு நிமிஷம் இருங்கயா, நான் சொல்லலைங்க, இது கொஞ்சம் ப்ராப்ளம் போயிடுது சாஃப்ட்வேர். எனக்கு ஏன்னு தெரியலங்க, சாஃப்ட்வேர் நல்லா இருக்கும். பட் ஆனால் வந்து இதுவுமே ப்ராப்ளம் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேர் கிடைக்க மாட்டேங்குதுங்க. ஐயோ, காசு தாங்க, எல்லாமே காசு தான். காசு கொடுத்தா கிடச்சிடாது சாஃப்ட்வேர். பட் காசு கொடுத்து எடுக்க எனக்கு வசதி இல்லை. அதனால் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, என்ன காசு கொடுத்து எடுக்க வசதி இல்லைன்னு சொல்கிற, மைக் வச்சுருக்கிற, இப்போ சுற்றுற சேர் வச்சுருக்க, பின்னாடி ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்கிற, இந்த பக்கம் ஏதாவது ஸ்டிக்கர்லாம் போட்டு வச்சுருக்க அப்படின்னு கேட்பீங்க நீங்கள். பட் இதுக்கே எனக்கு கிட்டத்தட்ட 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சிங்க இந்த செட்டப் பண்ணுறதுக்கே, கொஞ்சம் சிறுக சேர்த்ததுக்கு. இங்கே வந்து இப்போ தான் வந்தோம், இந்த ரூம், இந்த ஸ்டுடியோக்கு இப்போ தான் வந்தோம். பட் இதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே நாள் ஆகிடுச்சு. இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, வர காசு வச்சு கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் இதெல்லாம் நடக்கணும், நடந்தே ஆகணும். ஓகே, டைலாக் மறந்துட்டோம் பார்த்தீங்களா? ஓகே, டைலாக் என்ன டைலாக்னா, சரி போடுறேன், ஆனால் ஒத்த கடை தான் போடுவான், பரவாயில்லையா? இதுதான் டைலாக். டப் பண்ணுறோம், டப் பண்ணுறோம். சூப்பர், பண்ணிடுவோமா? ஓகே, ரெடி, டேக். ஏய் போடுறேன், ஆனால் ஒத்த கால் தான் போடுவோம், பரவாயில்லையா? நம்ம வந்து ஒரு டப்பிங்கும் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் தான் நம்ம பேச போகிறோம், ஓகேவா? நம்ம வாய்ஸ் தான் பேச போகிறோம், நம்ம வாய்ஸ் தான் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம படத்துல சரி, வேறு யாராச்சும் படத்தில் சரி, நம்ம குரல் கேட்கணும்னு நம்மளுக்கு ஆசையாக இருக்கும். நீங்கள் உங்கள் வாய்ஸ்லேயே பேசுங்க. பட் ஆனால் வந்து நம்ம வாய்ஸில் பேசும்போதே வந்து லைட்டாக அது ஒரு இப்போது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பேசணும், ஓகேவா? இப்போ நானே பேசுறது வந்து கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா இல்லையான்னு அது எனக்கு தெரியாது, நீங்கள் பார்க்குறவங்க தான் சொல்லணும். பட் நான் ட்ரை பண்ணுவேன், அந்த கேரக்டருக்கு பேசுகிற மாதிரி வந்து நான் கன்ஃபார்மாக ட்ரை பண்ணுவேன். எப்படி நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பாடி, அந்த கேரக்டரோட ஏஜ் என்னன்னு வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பாடி, அந்த கேரக்டர் பாடி வந்து எவ்வளோ வெயிட்டில் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்ம அதுக்குன்னு போயிட்டு மிஷின் வச்சு இதை வச்சுட்டு எவ்வளோ வெயிட்டு அப்படிலாம் வந்து நம்மளை பார்த்துட்டு இருக்க முடியாது, ஓகேவா? ஒரு மைண்ட் கால்குலேஷன் தான் எல்லாமே, ஓகேவா? இவ்வளோ இருக்காங்க, இவங்களுக்கு வந்து இவ்வளோ பேஸ் போட்டால் நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து சும்மா இப்படி ஏய் என்ன ஸ்னீகர், இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஏய் என்னடா இது மாமி ஒன்றுமே புரியல. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்யுது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கு. சந்தானம் சார் படத்தில் வந்து ஏய் 6 மாசமா பண்ணுங்க நான், ஓகேவா? இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் கொடுக்கலாம், அவருக்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். இதுவே வந்து கொஞ்சம் வந்து நல்லா நம்ம ஆர்யா சார் மாதிரி இப்படி இருந்தாருன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் பேஸ் எடுத்துக்கணும். ஆனால் அவர் வாய்ஸ் பேஸ் கிடையாது, பேஸ் லைட்டாக இருக்கும். எல்லா வாய்ஸ்லையும் கொஞ்சம் பேஸ் இருக்கும், லைட்டாக பேஸ் எடுத்துணும். நம்ம பேசுனது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பேசுனது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6 மாசம் பண்ணுங்கண்டா, இது டைலாக். ஏய் 6 மாசம் பண்ணுங்கண்டா நான், இது ஒரு அது மாதிரி ஒரு பேஸ், அந்த டோன்ஸை வந்து நம்ம அப்படியே கால்குலேட் பண்ணி, எனக்கும் ஒன்றும் பெருசாக தெரியாதுங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்ச ஐடியா வச்சு நான் சொல்கிறேன்.
பிடிச்சிருந்துச்சுன்னா சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நீங்களும் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருக்கலாம், நீங்களும் வந்து ஆக்டராக இருக்கலாம். ஆக்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ், சிங்கர் எல்லாருக்குமே வந்து இந்த வாய்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. போகிற போக்கால் அது எப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், என்னென்ன வாய்ஸ் எக்ஸசைஸ் இருக்குது எல்லாமே நான் வந்து நம்ம டப்பிங் பைலட் சேனல்லே வந்து தெரிவிக்க விடுறோம், போடுறோம். ஓகே இப்போ வந்து நம்ம பேசின ஆடியோ 3 ஆடியோ பேசி வச்சுருப்போம். இதை வந்து நம்ம கேட்க போகிறோம். என்னது டான்ஸ் இஷ்ஷா மாமா அது பத்தேதுக்கு ஜோக் காமிச்சிருக்கு. டேய் போட ஐயா இதுகிட்டலாம் யார் ஆடுவா? க்ளவுஸ் கூட ஒழுங்கா போட தெரியாது. டேய் போடுறேன், ஆனா ஒத்த கால் தான் போடுவோம், பரவாயில்லையா? ஓகே இப்போ வந்து அவங்க என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே இறங்கி சண்டை போட போகிறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண போகிறதில்ல. பண்ணலாம், அதுக்குமே வந்து டப்பிங்லாம் இருக்குது, இந்த ஃபைட் சீனுக்கு டப்பிங்லாம் இருக்குது. அது என்ன கதைன்னு நான் போக போக சொல்கிறேன். நான் எந்த படத்தில் வந்து என் பேர்லாம் அதில் வராது, பட் ஆனால் வந்து எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் அதில் படத்தில் போய் நான் வந்து இது மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நான் படத்துக்கு இந்த அடிக்கும் போது அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் இது கொடுத்துருக்க சந்தோஷம். போகிற என்ன படம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, சொல்கிறேன் என்னென்ன படம் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம ஓகே இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன படத்துலேருந்து நம்ம வந்து படம் டப்பிங் பண்ணலாம் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது படம் எடுத்திருந்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தீங்கன்னா கூட சொல்லுங்கள், நம்ம அது கூட டப்பிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். எல்லாமே வச்சு ஜஸ்ட் ட்ரை தானே. ஏன் நான் அப்படி கேட்டேன்னா, இப்போ சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்களா, அவங்க எதாவது பேசியிருப்பாங்களா, அதை கூட நம்ம டப் பண்ணலாம். என்னோட டப்பிங் பண்ணலாம். டப்பிங்கிறது வந்து அப்பப்போ சம்மந்தமாக பேசுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஓகே காய்ஸ், இப்போ இந்த எடிட்னே வாயில வருதுங்க. ரெடி பண்ண ஃபுட்டேஜ் வந்து இன்ஸ்டாகிராம் டப்பிங் பைலட்ல வந்து அப்லோட் ஆகும். இது எப்போ அப்லோட் ஆகுதோ அன்னைக்கு தான் அதுவும் அப்லோட் ஆகும். மறக்காம போயிட்டு நீங்க அதை விசிட் பண்ணி பாருங்க. இதுலயும் வந்து ஷார்ட்ஸ் நான் போடுவேன் கண்டிப்பா. அதுக்கும் தானே ஷார்ட்ஸ் தனியாக எடுத்து போடுவோம். வேற ஏதாவது ஐடியாஸ் தான் சொல்லுங்க, கண்டிப்பா பண்ணலாம். ஓகே பாய்.